ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வில்லேஜ் ஸ்டைல்லாம் சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தாளிக்கு கடுகு எடுத்திருக்கேன். முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன், ஒரு 4 முட்டை. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துட்டேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. நல்லா இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு நான் நசுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக சூப்பராக வதங்கி வரணும். நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நமக்கு டேஸ்ட்டே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கும் போது நமக்கு சீக்கிரமே வதங்கி கிடச்சிரும். டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நல்லா நமக்கு அந்த தக்காளியோட இந்த தோல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷமாக வதக்கிட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். நம்ம சேர்த்துருந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரணும். இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு முறை முட்டை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் சால்ட்டு சேர்த்துருந்தேன். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் திக்கானதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். ட்ரையாக நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.